அமல்கள்ல ஒன்று உறவு முறைகள்ல இவ்வளவு இடைவெளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் இடத்துல 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது. உலக விஷயங்களுக்காக பேசாம இருக்கலாம்னு சொன்னா 3 நாள், அதிகபட்சமா 3 நாள். 3 நாளைக்கு பிறகு 2 பேரும் பேசாம இருந்தாங்க, அவங்க எத்தனை லைலத்துல் கத்ரை அடைந்தாலும் அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாவங்கள் மன்னிக்கப்படுது. மலக்குகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், மூமினான எல்லோருடைய பாவத்தையும் மன்னிச்சிருங்க. யாரெல்லாம் ஷிர்க் செய்வதில்லையோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில்லையோ அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. ஆனால் 2 பேரை தவிர யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிக்காதீங்க. அப்ப ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு பேசாமல் இருப்பதற்கு அதிகபட்ச காலகட்டம் 3 நாள். அது சகோதரர்களா இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு பல கணவன்மார் மனைவி இடத்துல பேசாம இருக்கிறாங்க. மனைவி இடத்துல கணவன் பேசாம எப்ப இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் அவனுக்கு தந்திருக்கிற உரிமைகளை அவன் பேண மறுத்தார். மார்க்கத்துல கணவன் எப்ப கூப்பிட்டாலும் மனைவி வரணும், கணவன் அழைத்தான் மனைவி வரணும். இத அவன் மதிக்காம இருந்தா அப்ப கணவன் பேசாம இருக்கலாம். அல்லது வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு கணவன் சொன்னான், அதை மீறி ஒரு பொம்பளை வெளியே போனான்னு சொன்னா இந்த மனைவி விட்டு பேசாம இருக்கலாம். இதுதான் மார்க்கத்தினுடைய காரணங்கள். இதை தவிர வேற காரணங்களுக்காக ஒரு மனைவி இடத்துல கணவன் பேசாம இருந்தால் அவனும் குற்றவாளி. பல பேர் மனைவியை கொடுமைப்படுத்துகிற நோக்கத்துல மனைவி இடத்துல பேசாம இருக்கிறான். கொடுமை வேறு எந்த விதமான மார்க்க ரீதியான காரணமும் கிடையாது. அதே போலதான் மனைவி கணவனிடத்தில் பேசாமல் இருந்தால் அதுவும் இந்த குற்றத்திற்கு உட்பட்டதுதான். தந்தை மகன், அதுல இந்த பிரச்சனைகள் வருகிறது. மகனும் தந்தை இடத்துல பேசாம இருக்கக்கூடாது, அது பெரிய பாவம், அது நாம் விளங்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் தந்தையும் மகனிடத்தில் பேசாம இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில பெற்றோர்கள் காரணமே இல்லாம மகன்களை புறக்கணிக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிறாங்க நமக்கு உரிமை இருக்குது, ஒரு அத்தா மகன்கிட்ட பேசாமல் இருக்கலாம். அப்படி அல்ல. ஒரு காரணம் இல்லாம, நியாயமான ஒரு காரணம் இல்லாம தந்தை 3 நாட்களுக்கு மேல் மகனை புறக்கணித்தால் அவரும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியவர். சில நேரங்கள்ல திருமணத்துக்கு பிறகு ஒரு மகன் தனியா போலான்னு நினைக்கிறாரு. மார்க்க அடிப்படையில தனியா குடித்தனம் போறதுங்கிறது பாவம் அல்ல, அது ஒரு ஹராமான செயல் அல்ல. சில நிர்பந்த சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்துல அப்படி தனியா போலாம். அப்படி தனியா போனதற்காக தன்னுடைய மகனை சபிக்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறாங்க. மகனை வாழ்நாள் முழுக்க ஒதுக்கி வைக்கிற பெற்றோர்களும் இருக்கிறாங்க. இது ஷரியத்துல அனுமதி கிடையாது, மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இல்லை. ஏன்னா அவர் செய்த அந்த காரியம் ஒன்றும் குற்றம் அல்ல, தனியா போகலாம், அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு அவர் தனி குடித்தனம் இருப்பது ஒன்றும் தவறல்ல. ஆக இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே பார்க்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்திலும் பல வருஷக்கணக்கில் பேசாம இருக்கிறாங்க. அதே நிலையில மௌத்து வந்துருது, இறப்பும் அந்த நிலையில வந்துருது. பல பேர் இடத்துல பேசுவது கிடையாது, பல குடும்பங்களோடு உறவு கிடையாது. அன்பிற்குரியவர்களே, இந்த பாவத்தை நம்மில் பலரும் கூட ஒரு பாவமாக நாம் எண்ணுவது கிடையாது. ஆனால் இத்தனைக்கும் சஹாபா பெருமக்கள் இதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. யதார்த்தமா யாருடையாவது சண்டை ஏற்பட்டா 3வது நாள் தன்னை போல போய் பேசிடுவாங்க, வேண்டாம். 4வது நாள் வர்றதுக்கு முன்னால, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு முன்னால அவர்களாக போய் பேசி விடுவார்கள். ஆக இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. இந்த உறவு முறைகளை முறிப்பது, ஒரு முஸ்லிம் இடத்துல பேசாமல் இருப்பது, இதை பாவம் என்று சாபத்திற்குரிய செயல் என்பதாக அல்லாஹ் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த அடிப்படையில் எல்லா உறவுகளுக்குமான அந்தஸ்தை வழங்குவது, அதுல குறிப்பாக நாம் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய தாய் தந்தையருடைய மரியாதை, தாய் தந்தையருடனான உறவு, அதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. எல்லா உறவுகளிலும், மற்ற அனைத்து உறவுகளிலும் எப்படி கவனம் தேவையோ குறிப்பாக